அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல கும்பராசியை பத்தி பார்க்க போறோம். கும்பராசிக்கு 2026 எப்படி இருக்கும், 2027 எப்படி இருக்கும், கும்பராசி இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க, கும்பராசிக்கு இப்ப பாத சனி போய்கிட்டு இருக்கு, பாத சனி எப்போ முடியும், பாத சனியில என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும், என்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும், என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், ரைட்டுங்களா? இதை நீங்க பார்க்க போறீங்க. முக்கியமா இந்த பதிவோடைய மெயின் விஷயமே என்னன்னா, பாத சனியில என்ன நடக்காது, யாருக்கு என்ன நடக்காது, யாருக்கு என்ன பிரச்சனை வரும், யாருக்கு எந்த செயல் கை கூடாது, இததான் இந்த பதிவுல முக்கியமா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய கும்பராசி வீடியோவை பார்த்திருப்பீங்க. அதுல கான்செப்ட் இருக்கும், பாத சனி என்ன பண்ணுன்ற கான்செப்ட் இருக்கும். இந்த பதிவுல டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இந்த பதிவை நீங்க கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுப்பீங்க. திருப்பி திருப்பி நீங்க எடுத்து இதை கேட்கற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த பதிவு இந்த 2026 ஜனவரி மாசத்துல போடுறேன். இந்த வருஷம் இறுதியிலையும் எடுத்து கேட்பீங்க, அடுத்த வருஷமும் கேட்பீங்க, அதுக்கடுத்த வருஷமும் கேட்பீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில ஃபியூச்சர்ல நடக்க போறத முன்னாடியே நம்ம சொல்லும் போது, அது நடக்கும் போது உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஜோதிடத்துல இவ்வளவு பெரிய அற்புதங்கள் இருக்குதா, இத்தனை நாள் இதெல்லாம் தெரியாம போயிடுச்சு மாதிரி கண்டிப்பாக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய ஜோதிடர்களுக்கே இந்த வீடியோ கத்து கொடுக்கும். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் ஜோதிடம் நம்ம முன்னோர்கள், நம்ம சித்தர்கள், நம்ம ஆன்மீக சித்தர்கள் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி இருக்கிறாங்க, 8000 வருஷத்துக்கு முன்னாடியே ரிசர்ச் பண்ணி இருக்கிறாங்கன்ற அந்த அற்புதத்தை விளக்கக்கூடிய ஒரு பதிவு தான். ரைட்டுங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். ஏன்னா இந்த வீடியோ புதுசா கூட பார்ப்பாங்க. ரைட்டுங்களா? நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப் புதுசா பாக்குறவங்களுக்கு அப்பதான் புரியும். 2020 கும்பராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சு. கும்பராசில அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. அவிட்ட நட்சத்திரத்தோட 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்கள் கும்பராசிக்குள்ள இருக்குது. மொத்தம் 9 பாதங்கள். சரிங்களா? கும்பராசிக்கு 2020 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சு. 7.5 சனி என்பது 7.5 வருஷம். ஆனா அது ஒரு 8.5 வருஷம் ஆயிடும். அது காலத்தோடைய அந்த வக்ரம் இதெல்லாம் சேர்த்து ஒரு 8.5 வருஷம் ஆயிடும். முதல் ஒரு 2.5 வருஷம் விரய சனி, அடுத்த வர ஒரு 2.5 வருஷம் ஜென்ம சனி, அடுத்த வருகின்ற ஒரு 2.5 வருடம் பாத சனி. இதுல முதல்ல வர 2.5 வருடம் 7.5 சனி என்பது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய, கடந்த காலத்துல போன ஜென்மத்துல நம்ம செஞ்ச கர்மா, நிகழ்காலத்துல நம்ம செஞ்ச கர்மா, நம்ம செய்த தவறுகள், நம்ம மற்றவர்களுக்கு செய்த துரோகங்கள், மற்றவர்களை ஏமாற்றியது, இதுக்கு எல்லாத்துக்கும் சனி பகவான் கூலி கொடுக்கிற டைம் தான் 7.5 சனி. அதுல அந்த விரய சனியில பிரச்சனைகள் ஏற்படும், விரயங்கள் ஏற்படும், பண இழப்பு ஏற்படும், சின்ன சின்னதா பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். ஜென்ம சனியில அந்த பிரச்சனைகள் பூதாகாரமாக மாறி நிற்கும். விரய சனியில பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், ஜென்ம சனியில அது பெருசா நிற்கும். ரைட்டுங்களா? தாங்க முடியாத அளவுக்கு, சமாளிக்க முடியாத அளவுக்கு அவங்க வயதுக்கு ஏத்தா மாதிரி 20 வயசு பையனுக்கு என்ன பிரச்சனையை கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்க முடியும். 20 வயசு பையனுக்கு குடும்ப பிரச்சனை இருக்குமா, மனைவியால பிரச்சனை இருக்குமா, குழந்தையால பிரச்சனை இருக்குமா, கடனால பிரச்சனை இருக்குமா? இருக்காது. கோர்ட்டு கேஸ் இருக்குமா? இருக்காது. 40 வயசு நபருக்கு என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்க முடியுமோ அந்த வயதுல அந்த பிரச்சனைகள் வரும். 60 வயசுல என்ன மாதிரி பிரச்சனைகள் வருமோ அதுதான் வரும். இன்னொன்னு, 7.5 சனி உங்க ஏஜ்ல வருதுன்னா அந்த ஏஜ்ல உங்களுக்கு கர்மா இருக்குதுன்னு அர்த்தம். அது சும்மா ரேண்டமா ஏதோ பிச்சு போட்ட மாதிரி எல்லாம் வரல. ரைட்டுங்களா? உங்களுக்கு 60 வயசுல 7.5 சனி வருதுன்னா 60 வயசுல உங்களுக்கு கர்மா இருக்குதுன்னு அர்த்தம். 30 வயசுல 7.5 சனி வருதுன்னா 30 வயசுல உங்களுக்கு அந்த பீரியட்ல உங்களுக்கு கர்மா இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? நம்ம போன ஜென்மத்துல அந்த டைம்ல கர்மா பண்ணிருப்போம், அந்த வயசுல கர்மா பண்ணிருப்போம். அதெல்லாம் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படிதான் பண்றாங்கன்னு இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. சரிங்களா? ஓகே. அந்தந்த வயசுல அந்தந்த நபர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். பாத சனி என்பது
ஏற்பட்ட பிரச்சனைகள் ரெக்கவரி ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும், முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த 7.5 சனி கம்ப்ளீட்டா முடிஞ்ச பிறகு வெற்றி சனின்னு வரும். அங்கதான் சனி பகவானுடைய மேஜிக் நடக்கும். சனி கெடுத்து பார்த்திருப்பீங்க, சனி கொடுத்து பார்க்கக்கூடிய காலகட்டமாக வெற்றி சனி இருக்கும். வெற்றி சனி ஒரு பிரமாதமான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அந்த காலகட்டம் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும். ஆட்டோ ஓட்டின்னு இருக்கிறவரை தொழிலதிபர் ஆக்குவார் சனி, மேஜிக் பண்ணுவார். 50,000 சம்பாதிச்சுன்னு இருக்கிறவருக்கு 3 லட்சம் சம்பளத்தை கொடுப்பாரு. ஏகப்பட்ட அற்புதங்கள் அந்த காலகட்டத்துல நடக்கும், அந்த வெற்றி சனியில நடக்கும். ரைட்டுங்களா? பாத சனியில ரெக்கவரி ஆகும். சரிங்களா? 7.5 சனியில சிம்பிளா சொல்லணும்னா, சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஜென்ம சனிக்கும் பாத சனிக்கும் வெற்றி சனிக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ஜென்ம சனின்றது அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய டைம். எப்படி? ஜென்ம சனி என்பது அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டைம். பாத சனி என்பது ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து ரெக்கவரி ஆகக்கூடிய டைம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் தான் கடுமையான மன அழுத்தம் இருக்கும். அடுத்தது என்ன பண்ண போறாங்க, என்ன செய்ய போறாங்க, என்ன சொல்ல போறாங்கன்ற அந்த பயம் இருக்கும். வீட்டுக்கு வந்த பிறகு அப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ரெக்கவரி ஆகிற ரெஸ்ட் எடுக்கிற டைம், ரெக்கவரி ஆகிற டைம் பாத சனி. வெற்றி சனி என்பது எல்லாம் உடம்பெல்லாம் சரியான பிறகு திருப்பி நீங்க பேக் டு ஃபார்ம், ஓடுறது, வேலைக்கு போறது, பிசினஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயமாக இருக்கும். ஸோ அந்த மோசமான ஒரு காலகட்டத்தில இருந்து, அந்த ஜென்ம சனில இருந்து வெளியே வந்திருக்கிறீங்க. கடந்த ஒரு 6 வருஷமா ஒரு மனுஷனுக்கு 1 வருஷம் பிரச்சனை இருந்தா அது கண்ணுக்கே தெரியாது, போயிடும். 2 வருஷம் பிரச்சனை இருந்தா லைட்டா கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா 3 வருஷமும் பிரச்சனையாவே இருக்குது, 4 வருஷமும் பிரச்சனையாவே இருக்குது, 5 வருஷமும் பிரச்சனையாவே இருக்குது, 6வது வருஷமும் பிரச்சனையாவே இருக்குது. அப்போனா அந்த மனுஷனால தாங்கவே முடியாது. அந்த மனுஷனுக்கு 6 வருஷமா பண பிரச்சனை இருந்தாலும் தாங்க முடியாது, குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் தாங்க முடியாது, மனைவி கணவனால பிரச்சனை இருந்தாலும் தாங்க முடியாது, கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் தாங்க முடியாது, கடன் இருந்தாலும் தாங்க முடியாது, பிசினஸ்ல இழப்பு இருந்தாலும் தாங்க முடியாது, வேலை இல்லாம இருந்தாலும் தாங்க முடியாது. முதல் வருஷம் ஈஸியா தாங்கிடுவீங்க, 2வது வருஷம் ஈஸியா தாங்கிடுவீங்க, 6வது வருஷம் அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க மேல இருக்கிற டோட்டல் நம்பிக்கை உங்களை விட்டு போயிருக்கும். அதுதான் 2025. நம்ம ஒண்ணுத்துக்குமே உதவாதவங்கன்னு உங்களையே நம்ப வச்சிருப்பாங்க. சனி பகவானுடைய ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம எல்லா மனிதர்கள் கிட்ட ஒரு திறமை இருக்கும், ஒரு பவர் இருக்கும். ஒண்ணு படிப்பு இருக்கும், இல்ல வேலை இருக்கும், இல்ல தொழில் இருக்கும், இல்ல காசு இருக்கும், இல்ல அறிவு இருக்கும், இல்ல புத்திசாலித்தனம் இருக்கும், இல்ல உழைப்பு இருக்கும். ஏதோ ஒரு பவர் அந்த மனுஷனுக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த உலகத்துல பிறந்த யாருக்குமே ஒரு மகத்துவம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த அந்த மகத்துவத்தை உடைப்பார். ஓ, உனக்கு வேலை இருக்கா, வேலைக்கு போயின்னு இருக்கியா, அந்த வேலையை நான் நிப்பாட்டி காட்டுறேன். உனக்கு பணம் இருக்கா, உனக்கு பேர் இருக்குதா, உனக்கு புகழ் இருக்குதா, அந்த புகழை நான் உடைச்சி காட்டுறேன். உன்கிட்ட அதிகாரம் இருக்கா, நீ அரசியல்வாதியா, அதை நான் காலி பண்ணி காட்டுறேன். உன்கிட்ட படிப்பு இருக்கா, நீ ஸ்கூல் காலேஜ்ல ஃபர்ஸ்டா, உன்கிட்ட படிப்புல இருக்குதுன்னு நீ சுத்தின்னு இருக்கியா, அந்த அந்த படிப்பு உனக்கு யூஸ் ஆகாத மாதிரி நான் உனக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு. உன்கிட்ட அழகு இருக்கா, திறமை இருக்கா, ஈஸியா உனக்கு கல்யாணம் ஆயிடும் நீ நினைச்சுன்னு இருக்கிறியா, அதை நான் நிப்பாட்டி காட்டுறேன். அதாவது ஒரு மனுஷனுக்கு எது ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு அந்த மனுஷன் நினைச்சுன்னு இருந்தானோ, 7.5 சனி முன்னாடிப்பா எனக்கு நல்ல வேலையில இருக்கிறேன், நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், நான் பெரிய அரசியல்வாதி, நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய பிசினஸ் மேனு, என்னை யாராலையும் அசைக்க முடியாது, என்கிட்ட நிறைய திறமை இருக்குது. டைரக்டர் சங்கர் தெரியுமா, எவ்வளவு பெரிய இந்தியாலேயே நம்பர் 1 டைரக்டர்ன்ற மாதிரி வந்தாரு. அவருக்கு ஒரு அஷ்டமத்து சனி வந்தது, மிதுன ராசி. 2020 இருந்து இன்னி வரைக்கும் அவர் போராடின்னு இருக்கிறார். அவர் வாழ்க்கையிலையும் அவர் படப்பிடிப்புலையும் அவர் ரிலீஸ் பண்ண படமும் எல்லாமே பிளாப்பு, எல்லாமே தோல்வி, எல்லாமே பிரச்சனை. எவ்வளவு பெரிய புகழ்ல இருந்தாலும் அந்த புகழை உடைச்சி காட்டுவார். டாப்ல இருந்த அவருக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டாப்ல இருந்தவர்
இன்னைக்கு அவரால் ஒரு படத்தை வந்து சக்சஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணின்னு இருக்கிறார். அந்த மாதிரி அந்த புகழை, அந்த பேரை, அந்த திறமையை உடைச்சு காட்டுவார். ஏனென்றால் இந்த மனித வாழ்க்கை என்பது ஒரு மாயை. இதுல நீ இருக்கிறது எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லைன்றத அவர் காட்டுறாரு. இங்க பணம் இருக்குது நீ நினைச்சுன்னு இருக்கிறியா, அந்த பணம் எல்லாம் உன் உயிர் போனா காலி ஆயிடும். உனக்கு படிப்பு இருக்குதுன்னு நினைச்சுன்னு இருக்கியா, அதுவும் ஒரு நாள் போயிடும். உனக்கு வேலை இருக்குதுன்னு நினைச்சுன்னு இருக்கியா, அதாவது நம்ம இறந்த பிறகு எது நிஜமோ அத 7.5 சனியில காட்டுறாரு. அதனாலதான் நிறைய பேரு என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் வந்து இது பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம், என்னால வாழவே முடியலன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதை தான் அவர் காட்டுறாரு. இறந்த பிறகு எதுவுமே கூட வராது இல்ல, அதை தான் அவர் 7.5 சனியில, ஜென்ம சனியில ட்ரைலர் காட்டுறாரு. ரைட்டுங்களா? அதுதான் உண்மை. இறந்த பிறகு என்ன வரும்? உங்க வீடு வருமா, கார் வருமா, வாட்ச் வருமா, மோதிரம் வருமா? ஒண்ணுமே வராது, ட்ரெஸ் கூட வராது. அததான் அவர் 7.5 சனியில டெமோ காட்டுறாரு. ஒண்ணுமே இல்லாத இந்த மானங்கட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துன்னு இருக்கோன்றத அவரு காட்டுறாரு. அப்போ நம்ம எப்படி வாழணும்ன்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். ரைட்டுங்களா? இந்த இந்த பிறவியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாயை. அதெல்லாம் மாயைன்றத, அது ஒண்ணு இல்லைன்றத 7.5 சனியில வந்து டெமோ காட்டிட்டு போறார். இது தெரியாம நம்ம கதறோம். சரிங்களா? ஓகே. அவங்க வயதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஜென்ம சனி வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க. திருமணத்துல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க, தாமதத்தை ஃபேஸ் பண்ணீங்க, வேலை இல்லாம கஷ்டப்பட்டீங்க, வேலை இழப்பு ஏற்பட்டது, வெளிநாட்டுல இருந்தவங்களுக்கு வேலை போச்சு, திருப்பி உள்நாட்டுக்கு வந்தீங்க, குழந்தை இல்லாம அவஸ்தப்பட்டீங்க, திருமணம் ஆகாம அவஸ்தப்பட்டீங்க, திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டது, டைவர்ஸ் ஏற்பட்டது, தொழில நஷ்டம் ஏற்பட்டது, பெரிய தொழிலதிபர்கள் பெரிய கடனாளியா மாறினீங்க, தொழில இழுத்து மூடினீங்க, கடனாளி ஆனீங்க, கடனை கொடுத்துட்டு வாங்க முடியாம அவஸ்தப்பட்டீங்க, கடனை வாங்கிட்டு கட்ட முடியாம அவஸ்தப்பட்டீங்க, டிசீஸா வியாதிகளால அவஸ்தப்பட்டீங்க, ஆபரேஷன் இது அது, கை உடைஞ்சது, கால் உடைஞ்சது, எல்லாம் ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருமோ எல்லாத்தையும் பாத்தீங்க. ரைட்டா? சரி, இப்ப பாத சனி என்ன பண்ணுன்றத சொல்லிட்டு, பாத சனியில யாருக்கு என்ன நடக்காது, பாத சனியோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். பாத சனியில எல்லாமே மாற்றம் ஏற்படும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை போனவங்களுக்கு வேலை கிடைக்கும். சார் படிச்சு முடிச்சுட்டு 3 வருஷமா வேலை தேடின்னு இருக்கேன், கிடைக்கவே இல்லை, வேலை கிடைக்கும். இவ்வளவு நாள் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுன்னு இருக்கேன், இப்போ சம்பளம் அதிகமாகும், இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும், இதெல்லாம் நடக்கும். சார் கையில காசு வச்சுன்னு இருக்கேன், வீடு கட்டலாமா, வீடு கட்டலாம், கார் வாங்கலாமா, கார் வாங்கலாம். சார் ஒரு 3 வருஷமா கல்யாணமே ஆகல, தடையாவே இருக்குது, கல்யாணம் ஆகும். ஒரு 2-3 வருஷமா குழந்தையே பிறக்கல, தடையாவே இருக்குது, குழந்தை பிறக்கும். சார் நான் ஃபெயில் ஆயிட்டேன், எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், அரியர் வச்சுனே இருக்கிறேன், கிளியர் ஆகும். வேலையே கிடைக்கல, நான் கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கேன், வேலையே கிடைக்கல, எக்ஸாம்ல பாஸே ஆக முடியல, பாஸ் ஆவீங்க. ரைட்டுங்களா? ஒரு மனிதன் தொழில் பண்ணின்னு இருக்கேன், இப்போ நான் தொழில் கடந்த ஒரு காலகட்டமா, கடந்த ஒரு 5-6 வருஷமா தொழில இழப்பு இழப்பு இழப்பு, கடன் கடன் கடன். இதுக்கு மேல அந்த கடன் குறையும், அந்த தொழில் ஓடும், தொழில முன்னேற்றம் ஏற்படும், வளர்ச்சி ஏற்படும், தொழில அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. ஏற்பட்ட கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், தொழில வந்து முன்னேற்றம் ஏற்படும், வளர்ச்சி ஏற்படும். சரிங்களா? எல்லா விஷயத்திலையும் நீங்க எந்த விஷயத்துல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்களோ அதுல காமனா மாற்றங்கள் கண்டிப்பா பார்ப்பீங்க. நீங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சுன்னு இருந்து அங்க வேலை போய் திருப்பி உள்நாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா திருப்பி வெளிநாட்டுக்கு போவீங்க. இல்ல நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, உங்களுக்கு பிஆர் கிடைக்கல, பிஆர் கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கிறீங்க, 3 வருஷமா ஃபேமிலி அங்க கூட்டின்னு போகணும்னு பாக்குறீங்க, முடியல, கூட்டின்னு போவீங்க. இல்ல நீங்க வந்து பெங்களூர்ல இருக்கிறீங்க, சென்னையில இருக்கிறீங்க, ஹைதராபாத்ல இருக்கிறீங்க, ஃபேமிலியை கூட்டின்னு போகணும்னு பாக்குறீங்க, கூட்டின்னு போவீங்க. இவ்வளவு நாள் என் மனைவியை விட்டு நான் பிரிஞ்சு இருந்தேன், கணவனை விட்டு பிரிஞ்சு இருந்தேன், ஒண்ணு சேருவீங்க. இவ்வளவு நாள் சண்டை போட்டுக்கினே இருந்தீங்க, ஒண்ணு சேருவீங்க. காமனா எந்த விஷயத்துல நீங்க ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணீங்களோ, பணத்துல ஃபேஸ் பண்ணியிருந்தா அதுல ரெக்கவரி கிடைக்கும், தொழில ஃபேஸ் பண்ணி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருந்தா அதுல ரெக்கவரி கிடைக்கும், வேலையில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருந்தா அதுல ரெக்கவரி கிடைக்கும், திருமணத்துல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருந்தா அதுல ரெக்கவரி கிடைக்கும், குழந்தை விஷயத்துல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருந்தா அதுல ரெக்கவரி கிடைக்கும். இதெல்லாம் காமன் திங்ஸ், இது வந்து பொது பலன். சரிங்களா? இப்ப திருமணம், சார் எனக்கு 7.5 சனியில கல்யாணம் ஆகி பிரச்சனை ஆகி டைவர்ஸ் ஆகி போச்சு, இப்ப என்ன நடக்கும்?
இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ ரெண்டாவது திருமண அமைப்பு ஏற்பட்டு திருமணம் மாதிரி மோசமா இல்லாம இந்த ரெண்டாவது திருமணம் நல்லா இருக்கும். ஸோ எல்லாத்துலயுமே ஒரு ரெக்கவரி அந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரெக்கவரி, ஒரு முன்னேற்றம் அவங்க ஜாதகத்தோட வலுவுக்கு ஏத்த மாதிரி ஏற்படும். புரியுதுங்களா? நம்ம எல்லாரையும் ஒரே தட்டுல வைக்க முடியாது. ஒரு பெரிய பிசினஸ் மேனையும் ஒரு ரிக்ஷா ஓட்டுறவரையும் ஒரே தட்டுல வைக்க முடியுமா? முடியாது. அவருக்கு அந்த பெரிய பிசினஸ் மேனுக்கு எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ரெக்கவரி ஏற்படும். எந்த அளவுக்கு பணத்தை விட்டாரோ அந்த அளவுக்கு அவரு ரெக்கவரி ஏற்படுவார். ரைட்டா? இப்போ ஒரு ரிக்ஷா ஓட்டின்னு இருக்கிறவருக்கு 50 கோடி கடன் ஏற்படுமா? ஆகாது. அவருக்கு எங்கெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டதோ அதுல இருந்து ரெக்கவரி ஆகும். ஒரு 20 வயசு பையனுக்கு காதல் தோல்வியா இருக்கும், அவன் அதுல இருந்து வெளியே வருவான். ஒரு 23 வயசு பையனுக்கு வேலையே கிடைக்கல, படிச்சு முடிச்சு 2 வருஷம் ஆகுது, அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி. இப்போ வயசானவங்க கடந்த காலத்துல இந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல ரொம்ப அவஸ்தப்பட்டேன் சார், அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து ரெக்கவரி ஆவீங்க. எனக்கு கடந்த ஒரு 3 வருஷமா பிபி சுகர் எல்லாம் கண்ட்ரோலே இல்ல சார், நிறைய பிரச்சனையாச்சு சார், இதுக்கு மேல கண்ட்ரோல் ஆகும். பிபி சுகர் எப்படி சார் கண்ட்ரோல் ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு பூராவே நவகிரகத்தால இருக்கு. ரத்தம் ஒரு கிரகத்தோடைய இது, நரம்பு ஒரு கிரகத்தோடைய இது, ஹார்ட், மூளை இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் எல்லாம் தண்ணியில இருந்து ரத்தத்துல இருந்து எல்லாமே கிரகங்களுடைய காரகத்துவத்துலதான் ஓடின்னு இருக்குது. நம்மளை படைச்ச இறைவன் சாதாரண ஒரு ஆளே கிடையாது. அவரை பத்தி நிறைய என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இறைவனை பத்தி 1% மக்களுக்கு கூட அவருடைய உண்மையான சுய ரூபம் என்னன்றது தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரை அனுமதிக்கிறதும் கிடையாது. நீ என்னை பத்தி ஒன்னும் தெரிஞ்சுக்க வேணா, நீ போய் உன் வேலையை பாருன்னு தான் சொல்றாரு. நம்மளுக்கு ஒரு 7.5 சனி நடக்கும் போது நம்மள உடம்புல இருக்கிற பிபி சுகரு எதுவுமே கண்ட்ரோல்ல இருக்காது, அதுவும் நெகட்டிவா வேலை செய்யும். வயிறு வலிக்கிறது, கேஸ், அஜீர்ணம் எல்லாத்தையும் கொடுக்கும். ஸோ உங்க வயசானவங்களுக்கு ஒரு 60 வயசு 70 வயசு 50 வயசுல இருக்கிறவங்களுக்கு உங்க பசங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுவது, உங்க பசங்களுக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறது, இந்த மாதிரி உங்க பசங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறது. இப்போ உங்க பையன் இருக்கிறான், உங்களுக்கு 60 வயசு ஆகுது, அவனுக்கு வேலை போயிடுச்சுன்னா நீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. ஐயோ பையனுக்கு வேலை போயிடுச்சே, அதுவே உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். பையனுடைய வாழ்க்கை நல்லா இல்லையே, பொண்ணோட வாழ்க்கை நல்லா இல்லையே, அதே ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். ரைட்டுங்களா? இதெல்லாம் ஏற்பட்டது. இதுல இருந்தெல்லாம் எல்லா விஷயத்திலையும் பேசிக்கா ரெக்கவரி ஏற்படும். எதுலெல்லாம் ஏற்படாது, இங்கதான் கான்செப்டே. சரிங்களா? இப்போ ஒருத்தர் நீட்டுக்கு எக்ஸாம் எழுதின்னு இருக்கிறார், நீட்டு படிக்கணும், டாக்டர் ஆகணும், நீட்டுக்கு எக்ஸாம் எழுதின்னு இருக்கிறார். அவரால கடந்த ஒரு 3 வருஷம் பாஸே ஆக முடியல. ரைட்டுங்களா? இந்த வருஷம் பாஸ் ஆயிடு வரான்னு கேட்டா, உங்க ஜாதகத்துல டாக்டர் ஆகிற அமைப்பு இருந்தா பாஸ் ஆவீங்க. எப்படி? கடந்த ஒரு 3 வருஷமா நீங்க நீட் எழுதின்னு இருக்கிறீங்க, டாக்டர் ஆகணும், டாக்டர் போய் படிக்கணும்ன்றதுக்காக நீட் எழுதின்னு இருக்கீங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ எக்ஸாம் எழுதின்னு இருக்கிறீங்க, ஃபெயில் ஆயின்னு இருக்கிறீங்க. எனக்கு ஜென்ம சனி முடிஞ்சு போச்சு இல்ல சார், நீங்க பாஸ் ஆயிடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல சார், நான் பாஸ் ஆயிடுவேனான்னு கேட்டா, உங்க ஜாதகத்துல டாக்டர் அமைப்பு இருந்தா பாஸ் ஆயிடுவீங்க. எல்லாரும் டாக்டர் ஆயிட முடியுமா? இப்ப நான் டாக்டர் ஆயிட முடியுமா? ரைட்டுங்களா? உங்க ஜாதகத்துல இருக்குதுன்னா பாஸ் ஆயிடுவீங்க. ஜாதகத்திலே இல்ல சார், இப்ப என்ன நடக்கும்? இத்தனை 3 வருஷம் நீட் எழுதுனீங்கல்ல, ஃபெயில் ஆனீங்கல்ல, அந்த நம்ம தப்பான பாதையில போறோன்றத உணர்ந்து உங்க ட்ராக்க மாத்துவீங்க, மாற்றம் ஏற்படும். இதுதான் மாற்றம் ஏற்படும். புரியுதுங்களா? அந்த டாக்டரை வெறுத்துருவீங்க, அந்த நீட்டை வெறுத்துட்டு வேற ரூட்ல போயிடுவீங்க. புரியுதுங்களா? இப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏதாவது ஒரு பெரிய கவர்மெண்ட் வேலை, ஒரு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு இடி, ஏதோ ஒண்ணு. ரைட்டுங்களா? அதுக்கு போனோன்னு ஆசைப்பட்டு எக்ஸாம் எழுதின்னு இருக்கிறீங்க. இந்த வருஷம் பாஸ் ஆயிடுவீங்களான்னு கேட்டா, உங்க ஜாதகத்துல இருந்தா இந்த வருஷம் அடுத்த வருஷம் பாஸ் ஆயிடுவீங்க. 7.5 சனி காமனா எல்லாத்திலயும் தடையை ஏற்படுத்தும். ஆனா 7.5 சனி தடையை ஏற்படுத்திச்சா, உங்க ஜாதகம் தடையை ஏற்படுத்திச்சான்றத பெரிய கொஸ்டின் மார்க். அது உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும். 7.5 சனி மட்டும் தடையை ஏற்படுத்தி இருந்தால்
இந்த வருஷம் நீங்க எக்ஸாம் எழுதிங்கன்னா பாஸ் ஆயிடுவீங்க. ஆனா உங்க ஜாதகத்துல IAS IPS ஆகிற அமைப்பே இல்ல, அப்ப எப்படி பாஸ் ஆவீங்க? காமன். அப்ப என்ன பண்ணுவீங்க? எனக்கு இந்த IAS IPS எல்லாம் வேணாம், நான் வேற படிச்சுக்கிறேன், CA எக்ஸாம் எழுதினே இருப்பீங்க. CAன்றது ஒரு கஷ்டமான ஒரு இது, அது எக்ஸாம் எழுதி கிளியர் பண்றதுக்குள்ள பாதி உசுறு போயிடும். அது பாஸ் ஆயிடுவோனான்னு கேட்டா உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் நல்லா இருக்கணும். டாக்டர் ஆகணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். அரசுல நல்ல உத்தியோகத்துல போய் உக்காருனா செவ்வாய் சூரியன் குரு நல்லா இருக்கணும். CA பாஸ் ஆகணும்னா புதன் வலுவா இருக்கணும். இதெல்லாம் உங்க ஜாதகத்துல இயற்கையாக இருந்து சனி தடையை ஏற்படுத்தி இப்ப வந்தீங்கன்னா பாஸ் ஆயிடுவீங்க. உங்க ஜாதகத்திலேயே இல்ல, பாஸ் ஆயிடுவோம்னான்னு கேட்டா ஆக மாட்டீங்க. சார் நான் வெளிநாட்டுக்கு போறேன், வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணினே இருக்கிறேன், அதுவும் உங்க வெளிநாட்டு வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும், எல்லாம் ரைட்டு. இப்ப ஜாதகத்துல வெளிநாட்டு அமைப்பு இருந்ததுன்னா வெளிநாட்டுல போய் வேலை செய்வீங்க, இல்லைன்னா இங்கே வேலை செய்வீங்க. உங்க ஜாதகத்துல வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு இருந்தா அங்க போய் வேலை செய்வீங்க. எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்களா? தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க பூரா 10 கோடி மக்கள் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்களா? கிடையாது இல்ல. அதேதான், இப்ப ஜாதகத்துல வெளிநாட்டு அமைப்பு இருந்தா அது நடக்கும். இல்லைன்னா இவ்வளவு நாள் வேலை இல்லை சார், இங்கேயே நல்ல வேலை கிடைக்கும். இது பலனுக்குள்ள போய் நம்ம பலன் எடுக்கிறோம், ரைட்டுங்களா? இது கான்செப்ட். அடுத்தது, இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகல சார், எனக்கு ஒரு 2 வருஷமா கல்யாணம் ஒரே தடையா இருக்கு, 3 வருஷமா கல்யாணம் ஒரே தடையா இருக்கு, 4 வருஷமா ஒரே கல்யாணம் தடையா இருக்குன்னா அதுக்கு 7.5 சனி காரணம். 7.5 சனி எல்லாத்துலயுமே தடையை ஏற்படுத்துவார். ஆனா எனக்கு 10 வருஷமாவே நான் பார்த்துன்னு இருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகல. கரெக்டா? நான் பேசுறது கரெக்டா? எனக்கு 36 வயசு ஆகுது, 10 வருஷமாவே எனக்கு கல்யாணம் ஆகல. எனக்கு 7.5 சனி முன்னாடியே கல்யாணம் ட்ரை பண்ணினே இருந்த பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கலன்னா அப்ப அதுக்கு காரணம் யாரு? 7.5 சனி கிடையாது, உங்க ஜாதகம் காரணம். அப்போ உங்களுக்கு எப்போ நடக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த தசாபுக்தி மாறும்போது. ஆனா இந்த கோச்சாரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். எல்லாருக்குமே சொல்றேன், காமனா எல்லாருக்குமே சொல்றேன், இந்த ஜென்ம சனி முடிஞ்சது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கும்பராசியும் அதனுடைய பெனிஃபிட்டை ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா அது ஒரு பெனிஃபிட் தான். 10 வருஷம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட இப்ப ஆகும். ஆனா 10 வருஷம் கல்யாணம் ஆகல பார்த்துனே இருக்கிறேன், அப்போ அது 7.5 சனி மட்டும் காரணம் கிடையாது, உங்க ஜாதகமும் ஒரு காரணம். கரெக்டா? புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். சரி, எனக்கு 3 வருஷமா குழந்தை தடையா இருக்குது, அதுக்கு சனி பகவான் காரணம். எனக்கு 10 வருஷமாவே குழந்தை தடையா இருக்கு, அப்போ அதுக்கு நம்ம சனி பகவானை இழுக்க முடியுமா? அப்போ அது கூட இப்போ அது சாதகமான காலகட்டம். ஜென்ம சனியை விட்டு அந்த நான் சொன்னேன் சனியோடைய மேஜிக்க பாதி பேரு பாத சனிலேயே பாப்பீங்க, எல்லாருமே வெற்றி சனியில பாப்பீங்க. அவருடைய மேஜிக் இருக்குது பாருங்க. 10 வருஷம் கல்யாணம் ஆகாதவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கெடுத்தால் யார் கொடுப்பார்? புரியுதுங்களா? அவர் கொடுத்தாருன்னா எந்த கிரகமும் தடுக்க முடியாது, அவர் கெடுத்தாருன்னா எந்த கிரகமும் கொடுக்க முடியாது. 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றத மெயினா அந்த வீடியோ போட்டேன் பாருங்க, மெயினா சனி பகவானை வச்சு போட்டேன். அதுதான் நடக்கும், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. இந்த வருஷம் எண்டுல அது நடந்துதான்னு எடுத்து பாருங்க. அவருதான் ரோல் பண்ணுவார், கோச்சாரத்துல அவருதான் கிங்கு, ரைட்டுங்களா? அவரை கிங்கா உருவாக்கணும். அதுக்குன்னு சனினாலே அப்படியே போய் காலில் ஊந்துறீங்க. அந்த கிங்க உருவாக்குனது அதை விட பெரிய கிங்கு. புரியுதுங்களா? நீங்க போய் கிரகத்தை பத்தி ஜோதிடம் கத்துக்கிட்டு கிரகங்களை இம்ப்ரெஸ் ஆயிட்டு கிரகங்களோட காலில் போய் விடுறீங்க. அந்த கிரகத்துக்கு ஓனரு அதை விட பெரிய ஆளு, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஆளு. அந்த கிரகம் எந்த கோவில்ல இருக்குது? அந்த கோவில்ல யார் தலைவனா இருக்கிறா? அவரு காலில் போய் விடுங்க. புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். சிவபெருமான அளிக்கும் கடவுள், முக்தி கொடுக்கும் கடவுள் பெருமாள், விஷ்ணு பகவான் காக்கும் கடவுள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை காப்பாத்துறேன்.
சிவபெருமான் கர்மாவை காலி அதனாலதான் இந்த கர்மாவை கொடுக்கக்கூடிய எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நவகிரகங்கள் பூரா சிவபெருமானோட கண்ட்ரோல்ல சிவபெருமானோடைய ஆலயத்துல இருக்கிறாங்க. திருப்பதியில நவகிரகமே இருக்காது. எந்த பெருமாள் கோவில்லையும் நவகிரகமே இருக்காது. நவகிரகத்தோடைய மொத்த உருவமா நவகிரகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அப்போ பெருமாளை கும்பிடுறவங்க என்ன சார் பண்றது? நான் பெருமாள் தான் சார் எனக்கு பிடிக்கும், பெருமாளை கும்பிடுறவங்களுக்கு அந்த மொத்த உருவமா அந்த நவகிரகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஆஞ்சநேயர் பகவான் இருக்கிறார், அனுமான் இருக்கிறார். சிவபெருமானோடைய ஆலயத்துலதான் உங்களெல்லாம் நீங்க ரொம்ப டேஞ்சர் பசங்க, உங்களெல்லாம் நான் வச்சுன்னு என்னால மேய்க்க முடியாது, இன்னும் சிவபெருமான்கிட்ட குத்துட்டாங்க. உன்னை மேய்க்கிறதுக்கு கரெக்டான ஆளு இவங்க தான், நீ சிவாலயத்திலேயே இரு அப்படின்னு குத்துட்டாங்க. சில பேர் கூட ஒரு வீடியோல சொல்லிருக்கும் போது சொன்னாங்க, அம்மன் கோவில்லையும் நவகிரகம் இருக்குது, பிள்ளையார் கோவில்லையும். ஆகம விதி பிரகாரம் கட்டின கோவில் தான் பவர்ஃபுல்லானது, அதுதான் ஒரு இது, ரைட்டுங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற சின்ன முருகர் கோவில்லையும் நவகிரகத்தை வைக்கிறாங்க, பிள்ளையார் கோவில்லையும் நவகிரகத்தை வைக்கிறாங்க. அது தப்பு. உண்மையா சொல்ல போனா அது தப்பு. ஆகம விதி பிரகாரம் திருவண்ணாமலையில எப்படி இருக்குதுன்னு பாருங்க, திருவண்ணாமலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க, திருப்பதியில எப்படி இருக்குதுன்னு பாருங்க, ஸ்ரீரங்கத்துல எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா அந்த கோவில்ல யாரெல்லாம் இருக்கணுமோ எல்லாரும் கரெக்டா அப்படியே ஒரு செட்டா இருப்பாங்க. ஒரு திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா எல்லாருமே அங்க ஒரு செட்டா இருப்பாங்க, ரைட்டுங்களா? ஓகே. இந்த இப்ப பாத்தீங்கன்னா 10 வருஷம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட இந்த பாத சனியும் வெற்றி சனியும் ஒரு வாய்ப்பு. 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இது ஒரு வாய்ப்பு. ஆனால் அதற்கு ஏழரை சனி மட்டும் காரணம் கிடையாது, உங்க ஜாதகமும் காரணம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? முக்கியமான கான்செப்ட். சார் எனக்கு ஒரு 5-6 வருஷமா தொழில் ஓடல, 5-6 வருஷத்துலதான் எனக்கு கடன் ஏற்பட்டது. அதுக்கு ஏழரை சனி காரணம். நீங்க ஏழரை சனி வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கடன் இருந்தது. ஏன்னா ஏழரை சனியில உள்ள வரும்போதே 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 10 கோடி கடனை வச்சுக்கின்னு தான் உள்ள வந்தேன். அப்போ அதுக்கு யார் காரணம்? உங்க ஜாதகம் காரணம், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி காரணம். ஜாதகம் பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் நீ கடன்லயே வாழணும்னு ஜாதகம் சொல்லும், இல்ல நீ கடனே இல்லாம வாழணும்னு ஜாதகம் சொல்லும். ஃபர்ஸ்ட் ஜாதகம், ரைட்டுங்களா? நம்மளுடைய தலையெழுத்து. ஜாதகம் என்பது ஒண்ணும் கிடையாது, தலையெழுத்து, ரைட்டுங்களா? உங்க வீட்டுல ஒரு ஜாதகம் இருக்குது, அதுதான் உங்களுடைய டேட்டா பேஸ், தலையெழுத்துன்னு அர்த்தம். கர்மாவை குறிக்கக்கூடிய, புண்ணியத்தையும் குறிக்கக்கூடிய அட்டவணை அது. அது உங்களுக்கு கடனை கொடுத்துச்சா, இல்ல நடுல வந்த தசாபுக்தி உங்களுக்கு கடனை கொடுத்துச்சா, ஏழரை சனி உங்களுக்கு கடனை கொடுத்துச்சா, ஜென்ம சனி உங்களுக்கு கடனை கொடுத்தா, யார் உங்களை அடிச்சா? கான்செப்ட் இருக்குது இல்ல? நான் ஏழரை சனி வரத்துக்கு முன்னாடியே 1 கோடி எனக்கு கடன் இருந்தது சார். அப்ப அதுக்கு முழுமையா சனி பகவான் பொறுப்பாக முடியுமா? முடியாது. ஏன்னா அப்போ உங்க ஜாதகத்திலேயே இருக்குது. ஆனா அங்கேயும் போய் பார்க்கணும், அது ஜாதகம் கொடுத்ததா தசாபுக்தி கொடுத்ததான்னு பார்க்கணும். எல்லாம் ஜோதிடத்தோடைய டீப். சொன்னா பாதி பேருக்கு புரியாது, அதனாலதான் எந்த ஜோதிடரும் சொல்றது கிடையாது. நான் தான் லூசு மாதிரி சொல்லின்னு இருக்கேன், ரைட்டுங்களா? ஆனா நான் பேசுறது நிறைய பேருக்கு புரியுதுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டதாலதான் இவ்வளவு டீப்பா சொல்லின்னு இருக்கேன், ரைட்டுங்களா? இந்த ஜாதகம் கடனை கொடுத்ததா, உங்களுக்கு ஏழரை சனி வரத்துக்கு முன்னாடியே கடன் இருக்குதுன்னா அப்ப அதுக்கு யார் காரணம்? சனி பகவான காரணம். அவர் மேலே தூக்கி பழிய போட முடியும்? சனி பகவான் கடனை கொடுப்பாரு, அதுல அவர் கிங்கு, இல்லைன்னு சொல்லல, எல்லாருக்குமே கடனை கொடுப்பாரு. ஆனா அது வரத்துக்கு முன்னாடியே நீங்க கடன்ல இருந்திருந்தீங்க. சரி சார், அப்போ எனக்கு என்ன சார் வலின்னு கேட்டா, பாத சனி அதுக்கும் ஒரு வலியை கொடுக்கும், வெற்றி சனி அதுக்கும் ஒரு வலியை கொடுக்கும். ஆனா ஏழரை சனி மட்டும் அதுக்கு காரணம் இல்லைன்றத சொல்ல வரேன். அது உங்களுக்கு அந்த ஜாதகத்தோடைய தன்மை, ஒருத்தருக்கு கடைசி வரைக்கும் கடன் இருந்துகிட்டே இருக்கும். அது 100ல ஒரு 10 பேர் அப்படி இருப்பாங்க. முக்காவாசி பேருக்கு தசாபுக்தி கடனை கொடுக்கும். 6-8 தசாபுக்தின்னு சொல்றோம்ல, 6-8 தசாபுக்தி, 6-8 12ஆம் அதிபதிகள் தசாபுக்தி, 6-8 12ஆம் இடத்தில் அமர்ந்த தசாபுக்தி, மாரக தசாபுக்தி, பாதக தசாபுக்தி எல்லாம் சொல்றோம்ல, இவங்கெல்லாம் கடனை கொடுத்தாங்களா? உங்க ஜாதகம் உங்களுக்கு கடனை கொடுத்துச்சா, இல்ல சனி பகவான் உங்களுக்கு கடனை கொடுத்தாரான்றத பாக்கணும். சனி பகவான் டோட்டலா எல்லாருக்கும் கடனை கொடுப்பாரு. சரி, எனக்கு 3 வருஷம் தான் சார் கடன் ஏற்பட்டுச்சு, அதுக்கு முன்னாடி எனக்கு கடனே இல்லை சார்.
சார் எனக்கு 3 வருஷம் தான் சார் எனக்கு பிசினஸே ஓடல, அதுக்கு முன்னாடி எனக்கு பிசினஸ் நல்லா ஓடின்னு இருந்ததுன்னா உடனே ரெக்கவரி ஆயிடும். சனி கெடுப்பாரு கொடுப்பாரு. சனி கெடுக்கிறதுக்கு முன்னாடியே கெடுத்து இருந்ததுன்னா சனி கெடுத்ததை கொடுப்பாரு. ரைட்டுங்களா? சனி கொடுத்ததை கொடுக்கும் போது மேஜிக்கா கொடுப்பாரு. ரைட்டுங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது. ஏழரை குறிப்பா பேசிக்கா ஒரே வார்த்தையில சொல்றேன், ஏழரை சனியில ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு சனி பகவான் காரணம். ஏழரை சனி தொடங்குவதற்கு முன்னாடியே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இவர் காரணம் கிடையாது, உங்களுடைய ஜாதகம் தசாபுக்தி காரணம். அந்த ஜாதகத்தோட தன்மை மாறும்போது, அந்த தசாபுக்தியோடைய தன்மை மாறும்போது மாறும். இப்ப பாத்தீங்கன்னா காலசர்ப்ப தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது. அது கூட ஒரு வீடியோ போடணும், நிறைய பேர் கேட்டுன்னு இருக்காங்க. அந்த காலசர்ப்ப தோஷம் 35-37 வயசு வரைக்கும் பிரச்சனையை கொடுத்துனே இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே நல்லதா மாறிடும், ஸ்தூப்ப வாரி கொடுக்கும், நல்ல பலனை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? அப்ப ஜாதகம் மாறும். தசாபுக்தி, ஒரு தசாபுக்தி முடிஞ்சுன்னு வைங்களேன். இப்ப வந்து ஒரு மோசமான தசாபுக்தியில ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருந்தீங்கன்னு வைங்க. இப்ப கரெக்டா அந்த தசாபுக்தியும் முடிஞ்சு உங்களுக்கு ஜென்ம சனியும் முடிஞ்சதுன்னா இது உங்களுக்கு ஜாக்பாட் பீரியட். அந்த சனியோட மேஜிக்கை இப்பயே பாப்பீங்க. சோ ஆக மொத்தம் பேசிக்கா இந்த பாத சனின்றது எல்லாருக்குமே காமனா ஒரு ரெக்கவரியை கொடுப்பாரு. உங்களுக்கு 7.5 சனி வரத்துக்கு முன்னாடியே ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது, டிசீஸ் இருந்தது அப்படின்னா புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு 7.5 சனி வரத்துக்கு முன்னாடியே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. அந்த கம்ப்ளைண்ட் 7.5 சனியில இன்னும் ஜாஸ்தி ஆகும். எனக்கு 7.5 சனி வரத்துக்கு முன்னாடி 50 லட்சம் கடன் இருந்ததுன்னா 7.5 சனி வந்த பிறகு அந்த கடன் 2 கோடியா மாறிட்டு இருக்கும். அவர் இருக்கிறத தூக்கி விட்டுருப்பாரு. இதுக்கு மேல அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சரி, இப்போ நீங்க கடந்த ஒரு 3 வருஷமா ஒரு 1 கோடி கடன் வாங்கிட்டீங்கன்னு வைங்க. மாசம் ஒரு 70,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்க. இந்த வருஷமே அடைச்சிருவீங்களா? முடியாது. உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு, ஆனா 70,000 தான் சம்பாதிக்கிறீங்க. எப்படி ஒரு வருஷத்துல முடிப்பீங்க? அதை முடிக்கிறதுக்கே 7 வருஷம் ஆகும். இப்போ எனக்கு 10 லட்சம் தான் கடந்த ஒரு 3 வருஷத்துல 10 லட்சம் தான் சார் கடன் ஏற்பட்டது, 20 லட்சம் தான் சார் கடன் ஏற்பட்டது. அதை முடிச்சிடலாம். அதை ஒரு 2-3 வருஷத்துல பாத சனி முடியறதுக்குள்ள முடிச்சிடலாம். புரியுதுங்களா? பலன் ஒருத்தங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குங்க. பலன் ஒருத்தங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி, ஒரு தசாபுக்திக்கு ஏத்த மாதிரி, அவங்களுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி, அவங்களுடைய செயல்பாடுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? 7.5 சனியில எதெல்லாம் மாறாதுன்னா, கடந்த காலத்துல யாராவது நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் அவங்களை இழந்திருந்தா மட்டும்தான் அவரால் திருப்பி கொடுக்க முடியாது. அது கூட வேற ஒரு நபராக கொடுப்பாரே தவிர, இழந்த அந்த நபரை அவரால் கொடுக்க முடியாதே தவிர, மிச்சம் எல்லாத்தையுமே மாத்துவாரு. இது எல்லாத்தையுமே நீங்க 2026ல பாப்பீங்க, 27ல பாப்பீங்க. 2028 ஸ்டார்டிங்ல 7.5 சனி உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடியுது, பாத சனியும் உங்களுக்கு முடியுது. அப்ப 2028ல இருந்து வெற்றி சனிக்குள்ள போவீங்க. அங்க பயங்கரமான விஷயங்களை பாப்பீங்க. ரைட்டுங்களா? புரியுதுங்களா? சோ இத்தனை விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து குறிப்பா சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதுல வந்து நான் விட்ட மறந்த ஓரளவுக்கு தான் ஒரு டைம் தான் வீடியோ எடுக்க முடியும். ரைட்டுங்களா? அப்படியே 4 மணி நேரமா பேசின்னு இருக்க முடியும். சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி முன்னாடியே ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னதான் இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம், ரெக்கவரி ஆகக்கூடிய காலகட்டம். வரக்கூடிய அனைத்து ஆண்டுகளுமே உங்களுக்கு வந்து படிப்படியாக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். இந்த 7.5 சனியால உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்னா, கடந்த காலத்துல நீங்க வந்து கோவிலுக்கு போவாம, சாமியை பத்தி நம்பாம, ஜோதிடத்தை பத்தி நம்பாம, சாமி கடவுளுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்காம ஜாலியா சுத்தி நின்றுருப்பீங்க. இந்த 7.5 சனி வந்த பிறகு கடவுள்னு ஒருத்தர் இருக்காருப்பா, இறைவன் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, நவகிரகங்கள்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கப்பா, நம்ம செய்யற எல்லா பாவத்துக்கும் ஒரு நாள் நம்ம வந்து அதுக்கு நம்ம வந்து அந்த நீதிமன்றத்துல நின்னுதான் ஆகணும், அதுக்கு நம்ம பே பண்ணி தான் ஆகணும்ன்ற விஷயத்த ஜென்ம சனி முடிஞ்ச இந்த நேரத்துல சத்தியமா எல்லா கும்பராசியும் உணர்ந்திருப்பீங்க. கடவுள் மேல இப்ப அளப்பரிய ஒரு பக்தியும் ஏற்பட்டிருக்கும், கடவுள் மேல ஒரு அதீத மரியாதையும் ஏற்பட்டிருக்கும். ரைட்டுங்களா? நம்ம கடந்த காலத்துல செய்த கர்மாவுக்கு நம்மளை எந்த அளவுக்கு தூக்கி போட்டு அடிப்பாங்கன்றதையும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாத்தையும் மெயின் பிக்சரை ஓட்டி காட்டிட்டாங்க.
இதுக்கு மேல அத அந்த அடியை வாங்கிட்டீங்க, இதுக்கு மேல கர்மா எல்லாம் பண்ணாம இத அப்படியே கொண்டு போயிடுங்க. இதுக்கு மேல எல்லாம் உங்களுக்கு தெளிய வச்சிருப்பாங்க. இதுக்கு மேல யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம, யாரையும் ஏமாத்தாம, கூட இருக்கிற வேலை செய்யறவனை இவனை வேலையை விட்டு அமிச்சா நம்ம நிம்மதியா இருக்கலாம் நினைக்காதீங்க. அவங்கள வேலையை விட்டு அமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் வேலை போயிடும். ஒருத்தங்கிட்ட போய் 10 லட்சம் ஏமாத்துனீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து 20 லட்சமா போயிடும். அது மாதிரி எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. இதுக்கு மேல கவனமா இருங்க. இப்போ வாங்கின அடியை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மறந்துடாதீங்க. மறந்துட்டா திருப்பி நம்ம தப்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மறக்காதீங்க. பெண்கள் விஷயத்துல அவமானம், கேவலம் இதெல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் நான் ரொம்ப டீப்பா பேசல, ரைட்டுங்களா? அதெல்லாம் இனி வர காலகட்டத்துல திருப்பியும் 7.5 சனி வரும், திருப்பியும் அஷ்டமத்து சனி வரும். நம்மளை விட மாட்டாங்க. இங்க பிறக்கிற வரைக்கும் நம்மளை விட மாட்டாங்க. சோ நம்ம விட்டாதான் உண்டு. சரிங்களா? இந்த பதிவுல கும்பராசியை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.